உனக்கு 48 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ளே நீ ஹார்மோஸ் வழியாக எண்ணெய் கப்பல்கள்லாம் போகிறதுக்கு அனுமதிக்கலனா ஈரானையே இருட்டாக மாற்றிடுவேன் அப்படின்னு ஈரானுக்கு ஒரு எச்சரிக்கை விடுறாரு. இன்றைக்கி வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் மிஸ்டர் ஸ்பீச். ஈரான் இஸ்ரேல் வார் ஆரம்பிச்சதுலேருந்து பல தாக்குதல்கள் இங்கிட்டு இருந்தும் அங்கிட்டு இருந்தும் நடந்துக்கிட்டு இருந்தாலும் நேற்று ஒரு தாக்குதல் நடந்துச்சு அமெரிக்கா சைட்லேருந்து. ஈரானோட மெயின் நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர், அதாவது நியூக்ளியர் பம், இந்த அணு ஆயுதங்கள்லாம் ரிசர்ச் பண்ணுவாங்கள்ல, அந்த இடத்த அமெரிக்கா தாக்கியிருக்காங்க. அது எங்கே இருக்குன்னா நட்டான்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு மலைகள் நிறைந்த இடம். அந்த மலைகளுக்கு கீழே, மலைகளுக்கு உள்ளே இருக்குது. அந்த இடத்த அமெரிக்கா அட்டாக் பண்ணியிருக்காங்க. என்னடா சொல்கிற, மலைக்கு உள்ளே இருக்குங்கிற, அப்புறம் எப்படி அமெரிக்கா அட்டாக் பண்ண முடிஞ்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், அமெரிக்கா மலையிலேயே துளைச்சிக்கிட்டு போய் அட்டாக் பண்ணுற அளவுக்கு சக்தி வாய்ந்த பாமர்ஸை அந்த இடத்துல போட்டு தொடர்ந்து இந்த பங்கர் பஸ்டர் அப்படிங்கிற பாமை போட்டு அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஆனால் நல்ல வேலையா அது மலைகள் இருக்க இடமானால மலைகள் மட்டும்தான் அடி வாங்கிச்சே தவிர உள்ளே எதுவும் டெஸ்ட்ராய் ஆகலை. நீங்கள் எங்கள் இடத்த அடிச்சிட்டிங்களா, நாங்கள் நீ உங்களை விடுறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் பதிலுக்கு இஸ்ரேலோட மெயின் ரிசர்ச் சென்டர் அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிமோனா அப்படிங்கிற டவுனில் இருக்குது. அந்த இடத்துல இருக்க நியூக்ளியர் ரிசர்ச் சென்டரில் ஈரான் அட்டாக் பண்ணிச்சு. என்ன தான் இஸ்ரேல் அந்த இடத்துல அயன் டோம் வச்சு நாங்கள் சேஃப்டி பண்ணியிருக்கோம், பாதுகாப்பு அங்கே இருக்குது அயன் டோமில் அப்படின்னாலும், அவங்க ஈரான் அனுப்பின மிசைல் அயன் டோம்லாம் உடைச்சிட்டு அட்டாக் பண்ணியிருக்கு. இந்த அட்டாக்ல பார்த்தீங்கன்னா 50 பேருக்கு மேலே படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. அப்புறம் பல பேர் இறந்துருக்காங்கன்னு கூட இஸ்ரேல்லேருந்து சொல்லப்படுது. சரி, இதை இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் நேற்று ஒரு கெடு கொடுக்குறாரு. யாருக்கு? ஈரானுக்கு. உனக்கு 48 மணி நேரம் டைம் தரேன், அதுக்குள்ளே நீ நான் சொல்கிற விஷயத்த செய்யலைன்னா உனக்கு எங்கெங்கே கரண்ட்டு சப்ளை ஆகுதோ அந்த இடத்துக்குள்ளே அடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஈரானும் பதிலுக்கு, நீ அடிப்பியா, சரி அடி, நானும் திரும்ப அடிப்பேன். ஆனால் எங்கெங்கே அடிப்போன்னா மிடில் ஈஸ்டில் இருக்க எண்ணெய் கிணறு, அப்புறம் அமெரிக்காவோட மிலிட்ரி பேஸ் நிறையா இருக்குது அந்த இடத்துல, அப்புறம் அமெரிக்கன் பேங்க்ஸ் நிறையா இருக்குது, அமெரிக்காவோட ஐடி கம்பெனிஸ் நிறையா இருக்குது. இப்படி அமெரிக்காவோட என்னென்ன இது அங்கே மிடில் ஈஸ்டில் இருக்கோ அதை ஃபுல்லாக அடிப்பேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் முக்கியமாக மிடில் ஈஸ்டில் தண்ணி தானே முக்கியம், தண்ணி அடிப்பேன், தண்ணி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துலாம் அடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணி எங்கெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் கிடைக்க முடியாமல் பண்ணுவேன் அப்படின்னு ஈரான் தரப்புல சொல்கிறாங்க. நீ மிடில் ஈஸ்டில் இருக்க வர உன்னை நான் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். இஸ்ரேலு நீ உங்கள் நாட்டுக்கு போ, அமெரிக்காவும் அவங்க நாட்டுக்கே போ, இங்கே இருக்காங்க, இங்கே இருந்தால் நான் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு ஈரான்லேருந்து சொல்கிறாங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க ஈரான் இவ்வளோ பெரிய அட்டாக் பண்ணுவாங்கன்னு. எந்த நாட்டாலையும் அடிக்க முடியாதுன்னு சொன்ன F-35 ஜெட்டையும் அடித்தாங்க. ரெண்டாவதாக இந்த அயன் டோமையும் அட்டாக் பண்ணிட்டாங்க. இது இப்படியே தொடர்ந்துச்சுன்னா அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல்னால் தாக்கு பிடிக்க முடியலைன்னா கடைசி அவங்க எடுக்கிற ஆயுதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் வெப்பன் தான். அதே மாதிரி தான் ஜப்பானுக்கு நடந்துச்சு. ஜப்பான் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, அமெரிக்கானால் தாக்கு பிடிக்க முடியலை. சரி, உன்னை இப்படியே விட்டா சரி வரான்னு சொல்லிட்டு தான் நியூக்ளியர் வெப்பன் போட்டாங்க. இப்போ ஈரானும் அதே தான் செஞ்சுக்கிருக்காங்க. நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அடிச்சுக்கிருக்காங்க. அவங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு ஈரான்கிட்ட அவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குது. இது இப்படியே தொடர்ந்துச்சுன்னா ஈரானுக்கும் அதே நிலைமை தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எந்த நாடும் அதை விரும்பாது, நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பண்ணுறத. நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பண்ணால் என்ன நடக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம கற்பனையால் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு பேரழிவாக நடக்கும். அதனால இந்த பிரச்சனை நியூக்ளியர் வெப்பனில் போய் முடியாதுன்னு நம்புவோம். சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் மிஸ்டர் ஸ்பீச்.